வீட்டில் சிக்கன் பிரியாணியை வச்சாலும் அம்மாவுக்கு வந்து சிக்கன் பிடிக்காது. சரி அவங்களுக்கு நார்மல் சாப்பாடு தான். சோறு, மீன் குழம்பு, எக் மசாலா, அப்புறம் வந்து கத்திரிக்காய் தொக்கு, பூண்டு ஊறுகாய், அப்புறம் வந்து அவங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் இது என் பொண்ணுக்காண்டி பிரியாணி, அப்புறம் தயிர் வெங்காயம், அப்புறம் அது பார்த்திங்கன்னா பன்னீர் ஜாமுன், அது பேர் அந்த பிங்க் கலரில் இருக்குது. அப்புறம் ஒரு எக்கு, அப்புறம் ஒரு அப்பளம். சரி அவளும் அதான் வேணும் அப்படின்னு. அதனால் சரி நீ சாப்பிடு. நெக்ஸ்ட்டு நமக்கு தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணியை. சரி நமக்கு எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இலைய போட்டாச்சு. சரி ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம் அப்படின்னு குலாப் ஜாம் இருந்துச்சு. சரி அதை எடுத்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் வச்சாச்சு. குலாப் ஜாமுன், அப்புறம் பிரியாணி, அப்புறம் எக் மசாலா, தயிர் வெங்காயம், அப்பளம். என்ன தான் நம்ம கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஒரு சிலர் தான் வந்து அந்த குலாப் ஜாமுன் கொடுக்குறாங்க சாப்பிட்டதுக்கப்புறம். அந்த குலாப் ஜாம் அந்த சாப்பிட்டுட்டு அந்த குலாப் ஜாம் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது கூட அந்த ஐஸ்கிரீம்லாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதான் அதை அப்படியே மெதுவாக பஞ்சு போல் இருக்கிறத எடுத்து அந்த தண்ணியில் டிப் பண்ணி அழகாக வாயில் கொண்டு போய் சாப்பிடும்போது ஐயோ!